உஹது யுத்தத்தில் ஒரே நாளில் தனது சகோதரன், கணவன், மாமனார் என்று மூவரையும் இழந்த நபியவர்களின் அத்தை மகள், நபியவர்களின் மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரி. அந்த சஹாபி பெண்மணி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் அன்னை ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு, அபு அஹமத் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முக்கிய சஹாபாக்களின் சகோதரியாவார்கள். ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை அதன் ஆரம்பத்தில் தங்களது சகோதரர்களுடனேயே ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுக்கும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. பின்னர் உஹது போர் வந்தது. அது இரத்தமும் துயரமும் தைரியமும் நிறைந்த ஒரு நாளாகும். ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்க்களத்தில் பின்வாங்கவில்லை. அவர் அங்கு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து, தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து, களப்பணியாற்றி சேவை செய்தார்கள். உஹது போரில் ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 3 பேரிழப்புகள் காத்திருந்தன. சகோதரன் அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு, மாமா ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, கணவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய மூவரும் ஒரே யுத்தத்தில் ஷஹீதானார்கள். நபியவர்கள் மதீனாவுக்கு திரும்பிய போது ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்தார்கள். ஓ ஹம்னா, உனது சகோதரனுக்காக அல்லாஹ்விடம் வெகுமதியை தேடு என்றார்கள். உறுதியான ஈமானுடன் அவர் பதிலளித்தார், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று. நபியவர்கள் மீண்டும் சொன்னார்கள், உனது மாமாவுக்காக வெகுமதியை தேடு என்று. மீண்டும் அவர் தனது பொறுமையை கைவிடவில்லை. ஆனால் நபியவர்கள் உனது கணவனுக்காக வெகுமதியை தேடு என்று சொன்னபோது அவரது இதயம் உடைந்தது. கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. குரல் நடுங்கியது. அப்போது நபியவர்கள் கூறினார்கள், ஒரு கணவன் ஒரு பெண்ணின் இதயத்தில் வேறு எவரையும் விட விசேஷமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறான் என்று. உஹதுக்கு பிறகு இவர்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மறுமணம் செய்தார்கள். இதுதான் ஒரே நாளில் 3 தியாகங்களை கண்ட ஷஹீதுகளின் சகோதரி, மனைவி, போர்க்கள சேவகி, முஹாஜிரா ஹம்னா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.